அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு தாவேகா சார்பில் ஏதோ ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம் அந்த மாதிரிலாம் கத்துவாங்களே, அந்த மாதிரி என்னமோ பண்ணி ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டத்தில் இந்த ஷில்பா குமார் ஆதவர்ஜுனா லாட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா என்னெல்லாமோ பேசி வச்சுருக்கு. ரஜினிகாந்த் அவர்களை வம்புக்கெல்லாம் இழுத்துருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போனதை திமுக தடுத்து நிறுத்திச்சான். திமுக மிரட்டினதுனால ரஜினிகாந்த் அவர்கள் பின்வாங்கிட்டார் அப்படின்லாம் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கான் அந்த லாட்ரி. ஆகவே ரஜினி ரசிகர்கள்லாம் ட்ரிகர் ஆகிட்டாங்க. ட்ரிகர் ஆகி ஆதவர்ஜுனாவை போட்டு போலன்னு பிளந்துட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாஸில். எங்கள் தலைவர் ஒன்றும் அப்படியெல்லாம் விரட்டலுக்கெல்லாம் ஒதுங்கி போகிற ஆள் கிடையாது அப்படி இப்படின்ட்டு வேற லெவலாக போட்டு சம்பவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தாவேகாவினரையும் ஆதவர்ஜுனாவையும். ரஜினிகாந்த் அவர்களை திமுக மிரட்டிச்சுன்னு சொல்லுது இந்த கேவலமான பிறவி. திமுக கூட தானே ஆதவர்ஜுனா முன்னாடிலாம் கொஞ்சம் பயணிச்சான். அப்போது அன்னைக்கு அதெல்லாம் சரின்னு நினச்சிக்கிட்டு இருந்தானா இந்த ஆதவர்ஜுனா லாட்ரி டிக்கெட்டு? ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலிருந்து விலகினதே தன்னை நம்பி வந்த ரசிகர்கள் தன்னை நம்பி இப்படிலாம் பொருள் செலவு அது இதுன்னு எல்லாம் போட்டு அவங்கள நம்ம நஷ்டத்தில் ஆழ்த்தி விட்டுறக்கூடாது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துடக்கூடாது, அவங்க நம்மளை நம்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக தான் அவர் பின்வாங்கினாரே ஒழிய யாருடைய மிரட்டலுக்காகவும் கிடையாது. யாரும் அவரை மிரட்டவும் இல்லை. அதுதான் உண்மை. எவன் எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, எனக்கு நான் சம்பாதிக்கணும், என் சின்ன வீட்டை காப்பாற்றணும், சின்ன வீட்டுக்கு ஏற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட ரஜினிகாந்த் அவர்கள் செயல்படலை. அவருடைய ரசிகர்களாக ஒரு கருத்தில் கொண்டதுனால தான் அரசியலில் இருந்து அவர் விலகி இருக்கார். சரி, அடுத்து இந்த ஆதவர்ஜுனா என்னெல்லாம் பேசியிருக்கான் அப்படின்றத ஒன்னொன்னா பார்ப்போம் வாங்க. சரிதா, எதனால நம்ம பிரச்சாரம் பண்ண முடியலன்னு இன்னைக்கு கூட அண்ணன் தூத்துக்குடி போனோம், மதுராந்தக போகணும்னு துடிக்கிறார். இந்த ரேப்பை கேள்விப்பட்டேன். ஆனால் அங்க காவல்துறைக்கு ரீச் பண்ணா யாரும் பதில் கிடையாது. அந்த சின்ன வீட்டுக்குள்ள போகும்போது 20,000 பேர் சுத்தி வந்தா யாரு பதில் சொல்லுவா திருப்பியும்? அப்ப என்னைக்கு நியூட்ரல் ஆகும்னா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தலைவர் விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. அதான் உருவாக்குவார். யாரும் பார்க்காத அளவுக்கு இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறானோ தெரியல. நீங்கள் வேணா பாருங்க, எங்கள் தலைவர் வெளியே வருவார், யாரும் பார்க்காத பிரச்சாரம். ஆமாம், யாருமே பார்க்காத அளவுக்கு எத்தனை பேரை கொல்ல போறீங்களோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. இந்த தூத்துக்குடியில் நடந்த அந்த ரேப் விக்டிம்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு காவல்துறையை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணுறாங்களாம். காவல்துறை இவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலையாம். ஒரு பேசிக்கான சென்ஸ் கூட கிடையாதா? இந்த மாதிரி ரேப் சம்மந்தப்பட்ட விக்டிம்ஸோடைய புகைப்படங்களோ அவங்களோட ஐடென்டிட்டியோ வெளியில் ரிவீல் பண்ணக்கூடாதுன்றது கூட தெரியல பாருங்கள். அப்போ கவர்மெண்ட் இதெல்லாம் வெளியே ரிவீல் பண்ணிடலாம், வெளியே மக்களுக்கு தெரியலாம் யார் அது என்ன ஏதுன்ட்டு. எவ்வளோ கேவலமான பிறகு இவனுங்கெல்லாம் ஆட்சி நடத்தினா அப்போ என்ன பண்ணுவானுங்க? இந்த மாதிரி ரேப் விக்டிம் யாராவது பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுடைய விவரங்கள் எல்லாத்தையும் பப்ளிக்கில் அப்படியே கசிவு விட்டுருவானுங்களா? இந்த ஆதவர்ஜுனான்ற நபர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தா, வெளியில் பொது வெளியில் பேசிக்கிட்டு இருந்தா தாவேகாவை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு இந்த ஒரு ஆளே போதும். இது போன இடம் எதுவுமே விளங்கலை. இது இந்த தாவேகாவை விளங்காது. அதுக்கு முழு காரணம் ஆதவர்ஜுனா தான். இல்லைனா மட்டும் அப்படியே விளங்கிடும். ஆனால் இந்த ஆதவர்ஜுனா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பேசுகிறானோ அவ்வளோக்கு எவ்வளோ திமுகவுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் இந்த தமிழ் உச்சரிப்பு இருக்குது பாருங்க, இந்த ஷில்பா குமாரோடைய தமிழ் உச்சரிப்பு தலைவர் காட்டு அவர் யாரும் பர்மிஷன் கொடுக்கலாம் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும். நல்ல அருமையான தமிழ், அருமையான கட்சி, அருமையான அது என்ன தேர்தல் மேலாண்மை என்னமோ ஒன்று, அது என்னமோ ஒன்றுங்க, பொதுச் செயலாளரா. அந்த ரேப் விக்டிம்ஸோடைய வீட்டுக்கு போனால் 20,000 பேர் சுற்றி வந்தால் யார் பொறுப்பு? அப்போ காவல்துறை எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு இந்த லாட்ரி சொல்லுது. 20,000 பேர் வருவாங்களா? சரி, இப்போ ஐயா நல்லகண்ணு அவர்கள் இறந்தப்போ விஜய் போனானே, எங்கே யார் வந்தது? அப்படி 20,000 பேர் கூட்டிட்டாங்களோ? சும்மா ஒரு பிம்பத்தை அப்படியே கட்டமைக்கிறது. விஜய் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கவே மாட்டார். இப்படிலாம் போகணும் எனக்கு அப்படியே துடிக்கிறாராமே, தூத்துக்குடிக்கு போகணும், மதுராந்தகத்துக்கு போகணும்னு துடிக்கிறான். அப்படியெல்லாம் வாய்ப்பே இருக்காது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படியே பொய்யும் புரட்டும் இல்லாத பொல்லாததெல்லாம் பேசி மக்கள்கிட்ட எதையாவது நம்ம மண்டையை கழுவணும்னே திரியிறானுங்க. காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்துருவோம், இல்லைன்னா பாவம் மாவட்டத்தில் காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்ததா? காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்துதான் என்ன ஒத்துழைப்பு கொடுத்தா? எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடலாம் நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. அதை பற்றி கவலைப்படாதீங்க. எஃப்ஐஆர் டெலீட் பண்ணுவீங்களா? அது எப்படி முடியும்? கொஞ்சம் தெளிவாக விளக்குங்களேன். எஃப்ஐஆரை எப்படி டெலீட் பண்ண முடியும்? அப்பா டேய், வேற லெவல்ரா, சைமன் செபாஸ்டியனே மிஞ்சுற அளவுக்கு இருக்கீங்களா டேய். எஃப்ஐஆரை டெலீட் பண்ணுவாளாவே ஆட்சி வந்துச்சுன்னா? ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டாவே அது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து அந்த நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் அந்த எஃப்ஐஆரே க்ளோஸ் ஆகுன்ற அடிப்படையே தெரியல. இந்த ஆதவர்ஜுனா சொல்கிறத நம்பிக்கிட்டு எத்தனை அணில் குஞ்சுகள்
என்னென்னலாம் பண்ணி கேஸ் வாங்க போறானுன்னு தெரியல. அடுத்தது நம்ம ஆட்சி தான். ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு, நம்ம எஃப்ஐஆரை டெலீட் பண்ணிடலாம், நமக்கு எஃப்ஐஆரை டெலீட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படியே இவனுக்கு இஷ்டத்துக்கு எல்லாம் நடக்கும் பாருங்க. கவர்மெண்ட் நீதிமன்றம்லாம் அப்படியே எங்களுக்கு வேணாம் அப்படின்னோட டெலீட் பண்ணி தூக்கி எறிங்க அப்படின்னு எல்லாம் அப்படியே ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துடும். இவனுக்கு என்ன வேணா பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கானே. அட தற்குறிகளா டே, இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கடா. அப்பாவி ரசிக குஞ்சுகளையெல்லாம் ஏவி விட்டு ஏமாத்துறதுல கில்லாடிகளாக இருக்கானுங்க இந்த தாவேக்கா. விஜயன்ற நபர்லாம் அல்டிமேட்டு. இவனுங்களெல்லாம் அப்படியே நல்லா ஏமாத்தலாம். அப்படி இருக்கானுங்க தற்குறிகளாட்டம். இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் தூண்டி விட்டுட்டு ஓடிடுவானுங்க. கோர்ட்டில் போய் எனக்கு மனநலம் சரியில்லைங்கய்யா அதனால் போட்டேயா இந்த பதிவுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஓடிடுவானுங்க. இவனுங்கெல்லாம் போய் மாட்டிப்பானுங்க. இந்த லாட்ரி டிக்கெட்டில் இந்த இதை சுரண்டுவாங்க இல்லையா, அந்த சுரண்டி பார்க்குறது, அந்த மாதிரி அப்படியே சுரண்டல் லாட்ரி பாருங்க. இது அப்படியே விரல் நகத்தை வச்சு அப்படியே கீச்சு அப்படியே சுரண்டி எடுத்துடலாம். ஈஸியாக டெலீட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். என்னதான் நினச்சிக்கிட்டு வாழ்றானுங்களோ உலகத்தில் இதை தற்குறி அணில் குஞ்சுகளும் லாட்ரிகளும். கொஞ்ச நாளில் எஃப்ஐஆர்லாம் டெலீட் பண்ண முடியாது, கட்சியை வேணால் டெலீட் பண்ணிட்டு போகலாம். அதுதான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும். கட்சியை டெலீட் பண்ணுறீங்களா இல்லை கூட்டணியில் வந்து சேர்றீங்களா அப்படின்ற ஆப்ஷன் அதை தாவேக்க அவங்க என்டிஏ கூட இருக்கும். அந்த இதை சொன்னேன். அப்படியே தப்பி தவறி எங்கேயாவது பஞ்சம் புழைச்சி வந்து சேர்ந்துட்டானுங்க, கரை சேர்ந்துட்டானுங்கன்னா கூட அடுத்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வந்து சேர்ற வாய்ப்பு நிறையவே இருக்குது. இவனுங்கெல்லாம் பேசுறது இவனுங்க செய்கிறதெல்லாம் பார்த்தா எப்படா தேர்தலை வைப்பீங்க அப்படின்றது. இன்னும் அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க தேதியை. அப்படியே வெறித்தனமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படா தேர்தல் வரும். இவனுங்களுக்கு வேறு லெவலாக பாடம் புகட்டலாம். எப்படி இவனுக்கு என்ன டிஃபெண்ட் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போவே கெஸ் பண்ணிடலாம். ஈஸியாக இவனுங்களெல்லாம் கெஸ் பண்ண முடியும். திமுக காசு கொடுத்து தான் மக்கள் எல்லாம் ஓட்டு போட வச்சிருச்சும்பானுங்க. ஏதாவது சொல்லி அழுவானுங்க பாருங்கள். அண்ணன் வந்து இந்த திரிஷா விவகாரம் வெளியே தெரிஞ்சதுனால தான் ஓட்டு வரல, அண்ணன் ஜெயிக்கலை, இல்லைன்னா அண்ணன் தான் ஜெயிச்சிருப்பார், இப்படிலாம் ஏதாவது சொல்லி கடந்து உருவானுங்க பாருங்க. அவனுங்களுக்கு அப்பவும் புரியாது நம்ம செஞ்ச தப்பு, நம்மளுடைய வாய் பேச்சு காரணமாக தான் ஒருத்தன் கூட ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல. ஆட்சி அமைக்கிறதெல்லாம் வந்து இவனுக்கு என்னதான் செஞ்சாலும் நடக்காது, அது வேற கதை. ஆனால் அட்லீஸ்ட் எங்கேயாவது ஏதாவது சின்ன இடத்துலையாவது ஏதாவது டெபாசிட்டாவது வாங்கியிருக்க முடிஞ்சிருக்குமே அப்படின்ற ஒரு அளவுக்கு கூட வர முடியாது. அதை தான் நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் இவனுங்களெல்லாம் வச்சு நம்ம செம்மையாக ஃபன் பண்ணலாங்க. அவரும் வராரா, ஓ இவரும் வராரு, ஓ அவரும் வராரா, அதெல்லாம் வேற லெவலு. வந்து வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படா அதெல்லாம் வரும், எப்படா தேர்தல், அதாவது தேர்தலை விட தேர்தல் ரிசல்ட் தேதி என்னைக்கடா அப்படின்றது தான் எனக்கு அப்படியே வெறித்தனமாக வெயிட்டிங்கில் இருக்கேன் நான். கொள்கையற்ற கட்சி தமிழக வெற்றி கழகம். நான் சேலஞ்ச் விடுறேன் உங்களை பார்த்து. இன்னைக்கு நீங்க உங்களுடைய திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவர்களே, உங்களுடைய தொலைக்காட்சி சேனலுக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க, நான் வரேன். உங்களுடைய மகன் அடுத்த முதலமைச்சர் சொல்றீங்களே, உங்களுடைய மகன் சமூக நீதினா என்ன, சாதிவாரி கணப்பெடுப்புனா என்ன, இருமொழி கொள்கைனா என்ன, சாதிவாரி கணப்பெடுப்பு என்னடா பேசுற டேய், முதல்ல அதை தெளிவா சொல்லு. சாதிவாரி கணக்கெடுப்பு, இருமொழி கொள்கை ஒழுங்கா சொல்லு. முதல்ல அதெல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணு, எழுதி சொல்லு. கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூன்னு ஒரு சின்ன பையன் அழகா பாடுவான், பாடி எழுதுவான். அந்த மாதிரி இருமொழி கொள்கை, சாதிவாரி கணக்கெடுப்பு, இப்படிலாம் எழுதி பழகு. எழுதி அதை சொல்லி அந்த வார்த்தைகள் எல்லாம் உச்சரித்து பழகு. நீ இன்னும் சின்ன பிள்ளை, அந்த குழந்தை ஸ்டேஜை விட்டு நீ இன்னும் வெளியே வரல, குழந்தை ஸ்டேஜில் இருக்கு நீ எல்லாம். குழந்தைங்க கூட இதை விட பெட்டராக எழுதுவாங்க, பேசுவாங்க. கையில் ஒரு பெண்ணையை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கிறது, இன்டர்வியூக்கெலாம் போனால் ஏதோ பெரிய பிடிங்கி ஆட்டம். சாதிவாரி கணக்கு கெட்ட வார்த்தைகள்லாம் வந்துடும் போல இவனுங்க பேசுறதெல்லாம் நம்ம திருப்பி சொல்லணும்னு சொன்னா. சரி, ஒவ்வொரு கொள்கையும் நாங்க வந்து பேசுறோம். நான் தனிப்பட்ட முறையில் வரேன். ஒரு விவாதம் நடத்துறதுக்கு உதயநிதிக்கு தகுதி இருக்கா? தகுதி இருந்தால் நான் இந்த சேலஞ்சுக்கு ரெடி. இது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆதவர்ஜுனோ உதயநிதியும் நாம களத்துக்கு நான் பேசி கொடுக்க ரெடி. அப்படி ரெடி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கை தெரியாத ஒரு கட்சின்னு சொல்லாதீங்க. அழுவுறானுங்க, அழுதுட்டானுங்க. கொள்கை தெரியாத கட்சின்னு சொல்றதுனால அழுவுறானுங்க கிடது. இப்படியாடா அதுக்குன்னு அழுவீங்க? சார் பாவமாக இருக்குது பார்க்கவே. சார் ரொம்ப அழுகுறாங்க, ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டோம் போல இருக்கு மக்களே. பரவாயில்ல, இன்னும் அலட்டும், இன்னும் நல்லா டேமேஜ் பண்ணுவோம். சைடில் போகிற போக்கில் ஒரு குத்தி விட்டுட்டு போகிறதுக்கே இவ்வளோ அழுகுறானுங்களே. மெயினாக டார்கெட் பண்ணிலாம் பேசணும், என்னத்துக்கு ஆவானுங்க இவனுங்க? ஆளுங்கட்சி ஆகணும்னு ஆசைப்படுறானுங்க. இவனுங்க வந்து தப்பித்தவறி எதிர்கட்சி அந்தஸ்துக்கெலாம் வந்துட்டானுங்கன்னு வைங்களேன் தமிழ்நாட்டில்.
டைரக்டாவே அடிச்சு பேசுவாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணுவானுங்க இவனுங்க? அப்போ எதிர்க்கட்சி அந்தஸ்துல கூட உட்கார்றதுக்கு தகுதி இல்லாத தற்குறி கூட்டம் ஆளுங்கட்சி ஆகணுமா? ஒரு விமர்சனத்தை ஏற்றுக்க முடியல, கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லை, ஒரு நியாயமான விவாதம் கிடையாது. அப்படியே குழந்தைத்தனமா வாங்க வாங்க உதயநிதி அவர்களே வாங்க, நாங்கள் வந்து உங்கள் கூட பேசணும். அவர் என்ன சும்மா இருக்காரா? அவர் துணை முதலமைச்சர். துணை முதலமைச்சர் வந்து நீங்கள் கூப்பிட்டுக்கலாம், அவர் வந்துக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல உங்கள் கூடலாம் பேசணுன்ற அவசியம் முதல்ல அவருக்கு கிடையாது. அது ரெண்டாவது பேசுவோம். என்ன பேசி முடிச்சிருக்கான்றதை ஃபுல்லாக பார்ப்போம். இன்னையோட பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவருக்கு டைரக்டா சேலஞ்ச் கொடுக்கிறேன். உங்களுடைய மகனை ஸ்ட்ரைட்டா எந்த தொலைக்காட்சிக்கு வேணா அனுப்புங்க. கொள்கை ரீதியான எல்லா கேள்விகளுக்கும் அவர் என்ன வேணா என்ன பார்த்து கேட்கட்டும், நான் என்ன வேணா கேட்கிறேன். தைரியம் இருந்தா பதில் சொல்லட்டும். ஒருவேளை நான் தோத்துட்டு அரசியல் விட்டே போயிடுறேன். நீ யார் உன்கிட்ட எதுக்கு துணை முதலமைச்சர் வந்து பேசணும்? நீ யார் தமிழ்நாட்டு அரசியல் நீ யாருடா? முதல்ல நான் தற்குறி லாட்ரி மண்டா மரமண்டா எங்க கூட நீங்க பேச வர்றனா முதலமைச்சரே, நீங்க வந்து பயந்துட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கணும் அப்படின்றான். பயந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்கணும் அப்படின்னு. அப்போது அதாவது எப்படி இவனுக்கு சொல்கிறாங்க பாருங்கள். இப்போது இந்த சீனை கற்பனை பண்ணுங்க. இவன் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு ஐயோ நமக்கு நிறைய வேலை இருக்குது, இவனுங்க கூடலாம் டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் நமக்கு தேவையில்லாத வேலை, இவனுங்கெல்லாம் யார் அல்ற சில்றீங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பார்த்து நினச்சிக்கிட்டு இவன் இப்படி சொல்லியிருக்கானே பயந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்காரணும். அப்போது பயந்துட்டு கதவெல்லாம் மூடிட்டு வீட்டுக்குள்ளே போய் அப்படியே அடங்கி உடுங்கி உட்காந்துருவோம் அப்படின்ட்டு உட்காருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இப்படி பேசுகிறானா? எல்லாம் சினிமா டயலாகு, தற்கூரி கூட்டா. ஏடா மேரமண்டை, என்னடா பயந்துட்டு உட்காரணுமா வீட்டுக்குள்ள? யார் பயந்துட்டு உட்காரணும்? எதுக்கு பயந்துட்டு உட்காரணும்? பயந்துட்டு உட்காரணும்னு இவர் ஆர்டர் போடுறாரு. பயந்துட்டு உட்காருங்க சரியா? நான் எங்கள் கூட நீங்கள் சண்டைக்கு வரலன்னா நீங்கள் பயந்துட்டீங்க, அதனால மக்கள்லாம் நம்பணும்னா நீங்கள் பயந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்காரணும். தற்கூரில் நெட்டாக்காலா சில்பா குமார், நீ அரசியலில் இருந்தா என்ன, இல்லைன்னா எங்களுக்கு என்னடா? நீ இருக்கிறதுனால என்னடா இங்கே பாதிப்பு? இல்லை என்னடா நீ எல்லாம் ஒரு ஆளா? நீ இருந்தா என்ன, இல்லைனா என்ன? உன் கட்சியும் உன் தலைவனும் இருந்தாலுமே இல்லைனாலுமே ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்றோம். இதுல நீ எல்லாம் யாருடா தற்குறி? தைரியம் இல்லைன்னா மாண்புமிகு உதயநிதி அவர்களே தயவு செஞ்சு மேடையில் என் கட்சியை பத்தியே பேசாதீங்க. கொள்கை தெரியலன்னு. கொள்கை தெரியலன்னு யாரும் பேசாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களே தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. கொள்கை தெரியலன்னு அழுகுறாடுங்க. கொள்கைன்ற வார்த்தை கூட வாயில வரல. கொள்கை கொழுக்கட்டைன்னு வச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரையும் அவமதிக்கிறது, தரம் தாழ்ந்து பேசுறது, ஒருமையில பேசுறதுன்னு இந்த ஆதவர்ஜுனா நாளுக்கு நாள் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆதவர்ஜுனாவுடைய இந்த மமதையும் உடல் மொழியும் வந்து எரிச்சல் வருது நமக்குலாம். பேசுகிற பேச்செல்லாம் வந்து ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாமல் அவன் பாட்டுக்கு என்னமோ அடிச்சு விட்டு ஒருமையில் பேசுறது, இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு பேசுறதுன்னு பேசிக்கிட்டே இருக்கான். ஆதவர்ஜுனா அவர்களே, துணை முதலமைச்சர் மாதிரிப்பட்ட நபர்கள்லாம் உங்கள் கூட எல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது. திமுகவில் நிறைய இளம் பேச்சாளர்கள் இருக்காங்க. திமுகவுக்குன்னு சொல்லி பேசக்கூடிய, ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிறைய பேர், எங்களை மாதிரி நிறைய பேர் நாங்களும் இருக்கோம். எங்கள் கூடலாம் வந்து பேசுங்க. எங்கள் கூட பேசுகிறதே அதிகம் உங்களை மாதிரிப்பட்ட நபர்களுக்கெல்லாம். எங்கள் கூட பேசி நீங்கள் பேசுகிறதுல ஜெயிக்க முயற்சி பண்ணுங்க. தைரியம் இருந்தால் வாங்க. நான் ஓப்பனாக நான் வந்து சவால் விடுறேன். ஆதவர்ஜுனா என் கூட பேசி ஜெயிச்சுட்டா இந்த சேனலே நான் இழுத்து மூடிட்டு போயிடுறேன். எப்படி? இதுக்கு மேலே நான் இந்த குரல்ன்ற சேனலே நடத்த மாட்டேன். இப்போ வாங்கடா பார்ப்போம். ஆதவர்ஜுனா வர சொல்லுங்கடா பார்ப்போம். என்கிட்ட பேசுகிறதுக்கு வருவானான்னு பார்ப்போம். அவனுக்கு மற்றவங்கெல்லாம் அல்ற செல்ற அப்படின்னா முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இவன் அல்ற செல்ற தானே. என் கூடயே வந்து பேசுறதுக்கு தைரியமோ திராணியோ விஜய்க்கோ ஆதவர்ஜுனாவுக்கோ தாவேக்காலவில் எவனுக்குமே கிடையாது. தாவேக்காலவில் அல்ற செல்ற கூடையெல்லாம் நான் பேச முடியாது. நான் வரேன் நிற்பானே, அவனுங்க கூடலாம் பேச முடியாது. விஜய் வரட்டும், ஆதவர்ஜுனா வரட்டும், புஷி ஆனந்த் வரட்டும். புஷி ஆனந்தெல்லாம் என் கூட வந்து பேச சொல்லுங்க, அரசியல் பேசட்டும், வரட்டு வாங்க பார்ப்போம். நான் இந்த சேனலே இழுத்து மூடிட்டு போயிடுறேன். முடியுமா? நடக்குமா? வாய்ப்பே இல்லை. வரமாட்டானுங்க. பயம் அவனுங்களுக்கு. ஆதவர்ஜுனா அவர்களே, நீங்கள் வந்து அரசியலில் ஒரு ஆளே கிடையாது. மக்கள் பிரதிநிதி ஆனீங்க அப்படின்னு சொன்னால் சட்டமன்றத்தில் விவாதிக்கலாம். அதுக்கேற்ற தகுதிக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் சட்டமன்றத்தில் போய் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட, முதலமைச்சர் கூட, துணை முதலமைச்சர் கூட எல்லாம் நீங்கள் விவாதம் பண்ணுங்க. அந்த தகுதி உங்களுக்கு இல்லைன்றப்போ உங்களுக்கு எங்கள் கூட விவாதிக்கிறதுக்கான தகுதியே உங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் எங்கள் கிட்ட வந்து விவாதிக்கலாம். பாவம் பொழைச்சி போட்டு எங்கள் கூட வந்து விவாதம் பண்ணுங்க வாங்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து வேணா விட்டுக்கிறோம். விவாதம் பண்ணுறதுக்கான ஒரு பிச்சையை உங்களுக்கு போடுறோம். வந்து எங்கள் பிச்சையை வந்து பொறுக்கிட்டு எங்கள் கூட விவாதம் பண்ணி ஜெயிச்சு காட்டிட்டு பார்ப்போம். அப்படி இல்லையா, ஒரு பைத்தியம் கிடக்குது சாட்டை துறைமுருங்க, அவன் கூட பேசி ஜெயிங்க. அவன் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானே போகிற இடத்துல எல்லாம், ஏன் காலை வந்து தொடுங்கடா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கானே. அவன்கிட்ட போய் விவாதம் பண்ணுங்க. கட்சி தலைவனுக்கு என்னன்னா பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுறதுக்கு வக்கில்ல துப்பில்லை. கட்சியில் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய இந்த இரண்டாம் இது பைத்தியக்காரர்களுக்கெல்லாம்
ஏதாவது ஊடக விவாதங்கள்லாம் போய் பங்கேற்கிறதுக்கு வக்கில்ல துப்பில்லை. ஆதவர்ஜுனா இது வரைக்கும் ஏதாவது விவாதத்துக்கு போயிருக்கானா? போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்துடுவான், ஓடிடுவான், அவ்வளோதான். அந்த இன்டர்வியூலேயே செருப்படியெல்லாம் வாங்கிட்டு வருவான். இந்த அருண்ராஜ் போன்ற நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸுக்கு மட்டும்தான் போவாங்க, விவாதங்களுக்கு போக மாட்டாங்க. விவாதத்துக்கு போனால் தோற்று போயிடுவோன்னு தெரியும். ஏன்னா தாவேகாரனுங்க விவாத மேடைகளில் என்ன மாதிரி அடி வாங்குறானுங்கன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க. நம்ம போனால் நம்மளை பிரித்து மேய்ச்சிருவாங்க, நமக்கு வேண்டாம்பா அப்படின்ட்டு ஓரமாக ஒதுங்கி இருக்கிறதுங்க தான் இதுங்கெல்லாம். இதுங்களுக்கு துணை முதலமைச்சர் இறங்கி வரணுமா, முதலமைச்சர் இறங்கி வந்தவங்களுக்குலாம் இது பண்ணணுமா? என்ன ஆசை பார்த்தீங்களா? சரி, லாட்ரி டிக்கெட் இந்த ஆதவர்ஜுனா வந்து நான் எங்கேனாலும் வரேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? ஏன் இவங்க தலைவன் வருவாருன்னு சொல்லலாம் இல்லையா? எங்கள் விஜய் அண்ணன் வருவார், எங்கனாலும் வாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் சொல்ல மாட்டான் தெரியுமா? ஏன்னா அவனுக்கே தெரியும் விஜய் வரமாட்டான் எங்கேயும் அப்படின்ட்டு. விஜய்க்கு வெளியே வர்றதுக்கு வக்கில்லைன்றது தான் அதோடைய பொருள். எங்கேயும் வந்து பேசுறதுக்கு வக்கு கிடையாது, திராணி கிடையாது. ஆதவர்ஜுனாவுக்கும் கிடையாது. இப்போ நானே கூப்பிடுறேன், நான் டேரெக்டாக இதெல்லாம் டேக் பண்ணியே நான் வந்து போடுறேன். ஆதவர்ஜுனா என்கிட்ட விவாதத்துக்கு வருவான்னு நினைக்கிறீங்க? வரமாட்டான். எல்லாம் பயந்தாங்குழிகள், கொள்கையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, தோற்று போயிடும்னு பயம். இந்த ஆதவர்ஜுனா இப்படி தற்குறித்தனமாக பேசியிருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.